சந்திப்பு வச்சோம், கலெக்டரை பார்த்தோம், எஸ்பியை பார்த்தோம், எல்லாம் தொடர்ச்சியாக பேசணும். இன்றைக்கு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு நிவாரணம் தரவே இல்லை. அந்த பொண்ணுக்கு ஒரு அரசு வேலை கொடுத்துருக்கணும், பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், எதுவுமே நடக்கலை. அன்றைக்கு திமுக அரசு கண்டித்து இங்கே தான் வச்சோம், ப்ரெஸ் மீட் வச்சோம், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், எல்லாம் பண்ணோம். அப்போ இது போன்ற நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் சம்பந்தமாக திமுக அரசு தீவிரமான நடவடிக்கை போதுமான அளவுக்கு இது வரைக்கும் எடுக்கல. அது குற்றச்சாட்டு சொல்லிடுறோம் நாங்கள். ஒருத்தநாள் பாலியல் குற்றச்சாட்டு சம்பந்தம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் தமிழ்நாட்டில் கூட்டு பாலியல் வன்முறை எங்கேயா நடந்திருக்குதா? மோசமாக நம்ம பார்த்துருக்கோமா? ஆனால் அந்த பெண்ணுக்கு ஒரு அரசு வேலையை கொடுத்து ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கோமா இல்லையா? அந்த குற்றவாளி மிரட்டுறான் அந்த குடும்பத்தை. கூட்டு பாலியல் அந்த வன்முறைகளை தப்பித்த அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை அந்த குற்றவாளி ஆட்களை விட்டு மிரட்டுறான். இதெல்லாம் நடக்குது. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்கொண்டுட்டு இருக்கோம். அதை அவங்களை ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம். தொடர்ச்சியாக அந்த குடும்பத்தை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். அவர்களுக்கான பாதுகாப்பு தரணும்னு சொல்லி ஒவ்வொரு முறை முறையிட்டு இருக்கிறோம். இதுதாங்க இன்றைக்கு நிலைமை. இதையெல்லாம் மூடி மறைச்செல்லாம் நீங்கள் நல்ல பேர் வாங்கிட முடியாது. இது அன்றைக்கு அந்த பாப்பாநாடு காவல் நிலையம் சரியாக நடந்துக்கலன்னு குற்றச்சாட்டு வந்திருக்குது, நடவடிக்கை எடுக்கப்படலை. அப்போ இந்த சம்பந்தமாகவும் காவல்துறை பொறுப்போடு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. அது தட்டி கழிச்சு போகணும். எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்து, தகவல் எப்படி வெளியே வந்தது, எப்படி வெளியே வந்து? நீங்கள் அப்லோட் பண்ணுறதுல சாஃப்ட்வேர் அப்டேஷன்ஸில் பிரச்சனை இருக்குதுன்னா யார் வெளியே கொண்டு வந்தாங்களோ, உங்களுக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் கேமரா இருக்குது இல்லைங்களா, சிசிடிவி இருக்கு இல்லையா, அந்த நபர் யார் வெளியே கொண்டு வந்தாலும் அவரை கைது செய்யுங்க, விசாரணை நடத்துங்க. அல்லது துறை சார்ந்தவராக இருந்தார்னா துறை சார்ந்த விசாரணை மேற்கொள்ளுங்க. அதுதான் முறையானதாக இருக்கும். இப்போ அதெல்லாம் தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த விஷயங்கள். இல்லைங்க, இப்போ தமிழ்நாட்டு காவல்துறை சாதாரண ஜனநாயக போராட்டங்களுக்கெல்லாம் கடுமையான நெருக்கடியை கொடுக்குறாங்க. இப்போ எங்களுடைய பல்வேறு பொதுக்கூட்டங்களுக்கோ ஆர்ப்பாட்டங்களுக்கோ அனுமதி இருக்கிறது இல்லை, கோரிக்கைகள் வைப்பதற்கான எந்த சூழலும் இங்கே இருக்கிறது இல்லை. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையினுடைய மூல காரணங்களை ஆய்வு பண்ணி இது வரைக்கும் அவங்க அணுகலை. சாதிய பிரச்சனைகள் நடக்கிறது இல்லை, அதோட மூல காரணங்களை பற்றியான அது தீர்வை பற்றி அவங்க பேசுறதில்லை. இது போன்ற கிரிமினல் குற்றங்கள், இந்த கிரிமினல் குற்றங்கள் தனிநபராக நடக்கக்கூடியது, யாராலும் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனால் இதனுடைய மூல காரணம் என்னதுங்க? அதாங்க, இது அண்ணா யூனிவர்சிட்டிங்கனால வெளியே வந்திருக்கு இல்லைங்களா. நான் தான் சொன்னேன், ஒரத்தநாடு இங்கேருந்து தள்ளி இருக்குது, தஞ்சாவூர் பக்கத்தில் எங்கேயோ இருக்குது, அது வெளியே வரல. ஆனால் இது உள்ளுக்குள்ளே அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததுனால வெளியே வந்திருக்குது. இப்போ இந்த சமூக குற்றங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே டூ வீலரில் போகக்கூடியவர்கள் பார்த்துருக்குறீங்க. நம்ம சென்னையில் எல்லா மூலையிலையும் எல்லா தெருவுலையும் ஹெல்மெட் போட்டுறீங்களா, ஆர்சி புக் வச்சுருக்கீங்களா, இன்சூரன்ஸ் வச்சுக்கலாம், இல்லை காவல்துறை செக் பண்ணது ஃபைன் போடுது இல்லையா. ஆனால் இந்தியாவில் சாலை விபத்தில் அதிகமான இறந்தவர்களோட பட்டியலில் 2வது பட்டியலாக தமிழ்நாடு இருக்குது. அப்போ உண்மையாலுமே நீங்கள் சாலை போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறீங்களா அல்லது நடுத்தர வர்க்கத்தை ஃபைன் போட்டு சாவடிக்கிறீங்களா? என்ன பண்ணுறீங்க? அப்போ காவல்துறை கடுமையாக வேலை பார்க்குறது நம்ம பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க, காவல்துறை டிராஃபிக்கை செக் பண்ணுறாங்க, ஒழுங்குபடுத்துறாங்க பார்க்குறோம். உண்மையாலுமே அப்படி நடக்குதா? அது எதுக்காக நடக்குது? ஹெல்மெட் போடுறீங்களான்னு கேட்கக்கூடியதில் நீங்கள் உண்மையாலுமே டிராஃபிக் டிசிப்ளின் டிரைவிங்கில் இருக்குதா, ஹைவேல இருக்குதா? அதை தடுத்து நீங்கள் விபத்தை தடுத்துருக்கீங்களா? அது இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, நீங்கள் கடுமையாக இருப்பதை போட காமிங்க. ஒன்றும் இல்லைங்க, 10 மணிக்கு மேலே பல முறை சொல்லிட்டு இருக்கிறோம், பல காலமாக சொல்கிறோம். 10 மணிக்கு மேலே எதுக்கு ஹோட்டலை மூடணும், எதுக்கு டீ கடையை மூடணும், எதுக்கு கடைகள் மூடணும்? காவல்துறை பண்ணுதா இல்லையா? நான் எல்லாம் கேள்வி கேட்க விரும்புகிறேன், இதில் நடக்குதா இல்லைங்களா? இது எந்த வகையில் சமூக குற்றத்தை குறைச்சிருக்கா? ஆனால் ஒரு வியாபாரத்தை தடுக்கிறீங்க. ஒரு நாட்டினுடைய சாதாரண மக்களுடைய வியாபாரம் செய்யக்கூடிய உரிமையை காவல்துறை தடுக்குது. நம்ம எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது, எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது. 10 மணிக்கு மேலே டீ குடிக்க போனால் போலீஸ் வந்துடும், சாப்பிட போனோன்னா நேராக கடையை மூடு, அதை மூடு, இதை மூடுன்னு. நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன், 10 மணிக்கு மேலே போலீஸ் சொல்லுது, ஒரு டீ கடைக்காரரை தாராபுரத்தில் சொல்லுது கடையை மூடுன்னு. அவர் என்ன பண்ணாரு, கொண்டு பாலை கொட்டுறாரு, கொட்டி கவுத்தி காமிக்கிறார், இல்லை சார் மூடிட்டேன்னு. அது ஒரு 4 லிட்டர் பால் இருக்கும். ஏன் கொட்டுறாங்கன்னா, நாங்கள் பண்ணலன்னா சார் எங்கள் மேலே வழக்கு போடுவாங்க. எதுக்கு? ஒரு வியாபார நிறுவனத்துங்கள் மீது தடை செய்வதற்கு, மூடு சொல்வதற்கு காவல்துறைக்கு உரிமையே கிடையாதுங்க. வியாபாரம் பண்ணுறது எல்லாத்தோட உரிமை. நீங்கள் 12 மணி நேரம் வியாபாரம் பண்ணுறதுக்கு மட்டுமா வாடகை கொடுக்குறீங்க? 24 மணி நேரம் பண்ணுறதுல வாடகை கொடுக்குறீங்க. 10 மணிக்கு மேலே மூணுனா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இருக்கக்கூடிய வாடகைக்கு தமிழ்நாடு காவல்துறை தரட்டும். நீங்கள் கொடுங்க, காவல்துறை வாடகை பாதி பொறுப்படுத்திக்கோங்க.
ஒரு வியாபாரத்தை எப்படிங்க முடக்குவீங்க? நைட்டில் வேலை செய்யக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், உடல் உழைப்பு வேலை செய்யக்கூடியவங்க எங்கே போய் சாப்பிடுவாங்க? எங்கே போய் சாப்பிடுவாங்க? அப்போ இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, எல்லா இடங்களும் காவல்துறை இருக்குது, எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் இருக்குது, எல்லா கடையும் மூடுறீங்க, 10 மணிக்கு மேலே எதுவுமே இல்லை. இந்த வன்முறையில் எப்படி நடக்குது? அப்போ எப்படி நடக்குது? அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டை கட்டுப்படுத்துறது எல்லாத்தையுமே போலீஸ் மேலே பயம் வரணுங்கிற ஒன்று மட்டும் தான் நடக்குதே ஒழிய, எல்லாத்தையும் மிரட்டுறது மட்டும் நடக்குதே ஒழிய, காவல்துறையை பார்த்தா எல்லாம் பயப்படணும், அது மட்டும் தான் நடக்குது. நீ ஹெல்மெட் போடலாம், உங்ககிட்ட 1000 ரூபா 2000 ஒவ்வொருத்தரும் ஃபைன் கட்டுறீங்களா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். இங்கே எத்தனை ஊடகங்கள் கட்டிருப்பீங்க? 1000 ரூபா 2000 எதுக்கு கட்டணும்? எது கட்டணும்? எல்லா இடத்துலையும் நின்று திருடனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு? வருமானம் தானே, அரசாங்கம் வருமானம் சேர்த்துருக்கு, இதான் வழி. யாராவது கேள்வி கேட்குறமா? அது யாராவது கேள்வி கேட்குறமா? அதை ரோடு ஒழுங்காக போட்டிருக்கீங்களா? எங்களுக்கான எல்லா வசதியும் ஒழுங்காக இருக்குதா? நீங்கள் 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் வாய்ப்பு ஓட்டக்கூடிய பைக்கை வியாபாரத்துக்கு கொண்டு வந்துட்டு நீ 80 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டாத 100 கிலோமீட்டருக்கு போட்டால் ஓட்டான்னு எப்படி சொல்லுவீங்க? தடை போட வேண்டியது கம்பெனிக்காரன் இல்லை. நீ எப்போ 200 கிலோமீட்டர் ஓடுற பைக்கை கொண்டு வந்தேன்னு கேட்கணுமா இல்லையா? அந்த பைக்கோட சேஃப்டி சிஸ்டத்தை பார்க்கணுமா இல்லையா? இந்த ஊரில் 200 கிலோமீட்டர் ஸ்பீடு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் பைக் ஓட்ட முடியுமா? அப்போ உங்களுக்கு வியாபாரம் வேணும், அந்த முதலாளிங்க சம்பாதிக்கணும், அந்த பைக்கெல்லாம் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க, அதெல்லாம் விற்கிறது எல்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் சம்பாதிக்கலாம். ஆனால் பைக் ஓட்டனை பிடிச்சி கொண்டா நிறுத்துவீங்க. அவனுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? என்ன ஸ்பீட் கண்ட்ரோல் இங்கே இருந்திருக்குது? ஹைவேல போகிறோம், பார்த்து தானே இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க பார்க்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய இந்த சிக்கலை குறித்து யார் பேசுறதுங்க? யார் பேசுறது? தமிழ்நாட்டு சென்னைக்குள்ள காவல்துறை இந்த ஹெல்மெட் போடுறது, ஆர்சி பிடிக்கிறது, இன்சூரன்ஸ் பிடிக்கிறதோ எல்லாத்தையும் குற்றவாளியை போல நடத்துறதை தயவுசெய்து நிறுத்தணும்னு எல்லாருமே பேசுவோம். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குங்க, அவங்க குடும்பத்தை பற்றி எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது. அதை முதல்ல குடும்பம் அந்த சமூக பொறுப்போடு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எங்களுக்கு இருக்க சம்பளத்தில் நீங்கள் 10% வருஷம் மாதம் இந்த போலீஸ் தண்டனை விற்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறதுனாலையோ அல்லது ஆர்சி புக் வச்சுட்டு இருக்கிறதுனாலையோ ஆக்சிடென்ட் நிறுத்திடுவீங்களா? அப்புறம் எப்படி தமிழ்நாடு இந்தியாவில் அதிக அளவுக்கு சாலை விபத்தில் இறந்தவருடைய எண்ணிக்கையை கொண்ட மாநிலமாக மாறிச்சு? அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, காவல்துறை இங்கே எல்லாத்தையும் மிரட்டுறது உருட்டுறது மூலமாக ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி நடந்துக்கிறாங்களே ஒழிய அடிப்படை பிரச்சனையை அவங்க அட்ரஸ் பண்ணுற மாதிரி இல்லைங்க. அதுதான் எங்களுக்கு கவலைக்குரிய விஷயமா இருக்கு. இல்லைங்க, அதான் முதலே சொல்லிட்டேன். முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி பதில் சொல்லணும் அதுக்கு. அதே போல் காவல்துறை இப்படி இயங்கிட்டு இருக்குது, இது போல் வெகு மக்கள் மீதான ஒரு ஒடுக்குமுறையை பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறத கேள்வி கேட்க வேண்டியது திமுக அரசு. இந்த காவல்துறை யார் பொறுப்பில் இருக்குது? முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குது. இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு நாங்கள் சொல்கிறேன், எங்களுடைய கடந்த மாதத்தில் நடத்தின நாங்கள் அனுமதி கேட்டிருந்த கிட்டத்தட்ட 5-6 பொதுக்கூட்டங்கள் ரத்து பண்ணாங்க. கடைசி நிமிஷம் ரத்து பண்ணாங்க. மருதுபாண்டியர் வீர வணக்க கூட்டத்துக்கு கடந்த 4 வருஷமா ரத்து பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இதையெல்லாம் காவல்துறை செஞ்சுட்டு இருக்குது. மருதுபாண்டியருக்கு வீர வணக்க கூட்டம் நடத்தல, சமூக ஒழுங்கு என்னங்க பிரச்சனை வந்துட போகுது? அப்போ இதையெல்லாம் யார் கேட்கணும்? திமுக தான் கேட்கணும். அந்த மாவட்ட செயலாளர் கேட்கலாம், அந்த மாவட்ட பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் கேட்கணும், அல்லது முதலமைச்சர் கேட்கணும். இது கருத்து உரிமைகளுக்கு இவ்வளோ நெருக்கடி இருக்குது. நாங்கள் 30 விழா நடத்துகிறோம், கடைசி நிமிஷம் வரைக்கும் அனுமதி கிடையாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் யாருக்கு? தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய அந்த நவம்பர் 26ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு சட்டமறிப்பு, தந்தை பெரியார் நடத்திய சட்ட எரிப்பு நிகழ்வு, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை கையளித்த நாள், எவ்வளோ முக்கியமான நிகழ்ச்சி நடத்துகிறோம். கடைசி நாள் வரைக்கும் அனுமதி இல்லை. நான் கேட்குறேன், காவல்துறையிட்ட நாங்கள் மைக்கு தாங்க பர்மிஷன் பார்க்க போனோம். நாங்கள் என்ன அரசியல் கோரிக்கை வைக்கிறோம், காவல்துறைகிட்ட போய் நாங்கள் அனுமதி கேட்கணும்னா, நாங்கள் பேசக்கூடிய சப்ஜெக்டை பற்றி காவல்துறைக்கு போதுமான அறிவை கொண்டவர்கள், அதை படித்தவர்கள் இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் பேசுகிறோம். மருதுபாண்டியர்கள் பேசக்கூடாதுன்னு ஒரு காவல்துறை சொல்லுங்கள், அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஏன் மருதுபாண்டியர் பற்றி பேசக்கூடாது வரலாற்று ரீதியாக தகவலை சொல்லுங்க. யார் இங்கே இது குறித்து பேசுவதற்கான தகவலோடு இருக்கக்கூடியவங்க? காவல்துறையா நாங்களா? காவல்துறைக்கு சம்பந்தமில்லாத தலைப்புகளை பற்றிலாம் காவல்துறை முடிவு பண்ணலாம்ல. அப்போ இது குறித்து திமுக அரசு இன்னைக்கு வரைக்கும் பேசலை. தமிழ்நாட்டுக்கு சென்னைக்குள்ளார ஒரு அரங்க கூட்டம் நடத்த முடியாது. அரங்க கூட்டம் நடத்தினா போலீஸ் பர்மிஷன் வாங்க. போலீஸுக்கும் ஒரு அரங்க கூட்டத்துக்கு என்னங்க தொடர்பு இருக்குது? அரங்க கூட்டத்தில் 1000 விஷயங்கள், தமிழ்நாடோட பொருளாதாரம் பேசுவோம், வரலாறு பேசுவோம், கலை இலக்கியம் பேசுவோம், கவிதை நூல் வெளியிடுவோம். இதுக்கெல்லாம் காவல்துறை பர்மிஷன் தரணும். தமிழ்நாட்டு காவல்துறையில் கவிஞர்கள் யார் இருக்கிறாங்க, யார் வரலாற்று ஆசிரியர் இருக்காங்க, அவங்கள சொல்லுங்க, அவங்கள சொல்லுங்க. திமுக அரசு கடந்த 3 வருஷமா பம்மாத்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக அரசு காலத்தில், எடப்பாடியார் காலத்தில் கொண்டு வரப்பட்ட கட்டுப்பாடு இன்றைக்கு வரைக்கும் திமுக அரசு காலத்தில் போயிட்டே இருக்குது. எங்களுக்கு இதெல்லாம் மறுத்துருவீங்க, அப்புறம் எப்படி சார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவ்வளோ குற்றங்கள் நடந்துன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைவர்கள் பதில் சொல்லட்டும். இவ்வளோ ரத்து பண்ணுறீங்களா, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறீங்கல்ல, அப்போ சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
பதில் சொல்லுங்க. பைக் ஓட்டுறதுலேருந்து பொதுக்கூட்டம் நடத்துறதுலேருந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறதுலேருந்து எல்லாத்துக்கும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய காவல்துறை இவ்வளோ சமூக ஒழுங்கு பிரச்சனை, ஒரத்தநாடு பிரச்சனையிலிருந்து ஒரத்தநாட்டில் இந்த மாதிரி நடக்க போகுது, அங்கே கஞ்சா விற்கிறாங்கன்னா அந்த மக்களே, அந்த ஊர் மக்களே காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கிறாங்க. காவல் நிலையம் சரியாக செயல்படலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை நடத்தாதனால அந்த பெண்ணை கூட்டுப்பாளையில் நடந்திருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? அந்த நபரை கைது பண்ணி சிறை அடிச்சிருக்கீங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இது வரைக்கும் மகளிர் ஆணையம் போயிருக்கா? மகளிர் பாதுகாப்புக்காக, மகளிருடைய நலத்துக்காக இருக்கக்கூடிய அமைச்சர் பார்த்துருக்காங்களா? அந்த பெண்ணை அழைச்சி சந்திச்சிருக்கிறாங்களா? அந்த பெண்ணுக்கு ஒரு அரசு வேலை போட்டு கொடுத்துருக்காங்களா? எதுவுமே செய்யல. நாளைக்கு அந்த பெண்ணை அந்த பையன் வந்து மிரட்டுறான், அந்த கும்பல் வந்து கஞ்சா கும்பல் வந்து மிரட்டுது, கொலை பண்ணிடுவேன்னு. நாளைக்கு ஏதாவது நடந்தால் யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? இது நடந்துட்டு இருக்குங்க. அந்த பொண்ணுக்கான பாதுகாப்புக்கும் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்புக்கும் நாங்கள் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால தான் சொல்கிறோம். நாங்கள் இது வரைக்கும் திமுக அரசு பல இடத்துல நாங்கள் சொல்லியாச்சு, இது வரைக்கும் நடக்கலை. அதனால திமுக அரசு அல்லது காவல்துறை இது குறித்து கூட்டு பொறுப்பு எடுத்துட்டு நீங்கள் பேசுங்க. இது கட்சி பிரச்சனையாக நாங்கள் பார்க்கல, எங்கள் மக்கள் பிரச்சனையாக நாங்கள் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நின்று பேசுகிறோம். இந்த விடுதலை திரைப்படத்தை மிரட்டுறது, இயக்குனர் மிரட்டுற வேலையெல்லாம் இந்துத்துவ சங்கி கூட்டம் இதெல்லாம் வச்சுக்கிட்டா தமிழ்நாடு வேற மாதிரி பதில் சொல்லும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய படைப்பாளிகளை மிரட்டுகின்ற வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். அண்ணாமலை நடத்துகின்ற நாடகத்தை நிறுத்த வேண்டும். அண்ணாமலை மிரட்டுகின்ற அரசியல் நிறுத்த வேண்டும். வன்முறை நிறுத்த வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை ஒரு ஜனநாயகமாக இது குறித்து வெளிப்படையான விவாதத்தை தமிழ்நாடு காவல்துறையை பற்றி சட்டசபையில் நடந்தால் நல்லதுன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நான் ஹெல்மெட்டை போட வேணாம்லாம் பேசலை. நீங்கள் அதை குறித்தான விழிப்புணர்வை அந்த இளைஞர்களுக்கு கொடுக்கணும். அந்த பரப்புரையெல்லாம் செய்யணுங்கிறது அது வந்து காவல்துறை பொறுப்பு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பொறுப்பு. நீங்கள் வந்து ஹெல்மெட் பிடிக்கிறது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஹைவேல சாலையோரத்தில் நிறுத்தி வச்சுட்டு போகிறாங்களா நைட்டில் லாரி, அதில் போய் முட்டி எத்தனை பேர் சாகுறாங்க? கல் கிடக்குது நடு ரோட்டில், அதில் முட்டி எத்தனை பைக்கில் சாகுறான்? குழியில் எத்தனை இருக்குது? நடு ரோட்டில் பேரிகேட் வைக்கக்கூடாது, ஹைவேஸில் வைக்கிறீங்க, அதில் எத்தனை பேர் நாங்கள் ஹைவேல டிராவல் பண்ணுறப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இதை நீதிமன்றமே சொல்லு, இதெல்லாம் யார் கேட்குறது? இதெல்லாம் யார் கேட்குறது? நீங்கள் ஹை ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ ட்ராக், நீங்கள் வந்து 6 ட்ராக் போடுறீங்க, ஒவ்வொரு ட்ராக்கு என்ன ஸ்பீட் லிமிட்னு போட்டு கட்டுப்படுத்துறீங்களா? எல்லா நாடுகளையும் ஐரோப்பாவில் எடுத்துக்கோங்க, 6 ட்ராக் 8 ட்ராக்லாம் கிடையாதுங்க. எல்லா இடங்களும் 6 ட்ராக் 8 ட்ராக், பழைய நகரங்கள் அது. அந்த நகரங்களில் ஸ்பீட் கண்ட்ரோல் போட்டு டிராஃபிக்கில் ஆக்சிடென்ட் இல்லாமல் நடத்துகிறாங்களா இல்லையா? அமெரிக்காவில் பண்ணுறாங்களா இல்லையா? சிங்கப்பூரில் பண்ணுறாங்களா இல்லையா? ட்ராக்கை போடுறீங்கல்ல, அந்த ட்ராக்குக்கு என்ன ஸ்பீடுன்னு கொடுத்து அதை கட்டுப்படுத்துகிற வேலை காவல்துறை செய்தா? யார் செய்யணும் அது? ஏன் இவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது? ஏன் எக்ஸஸ் ஸ்பீடில் போகிறாங்க? நீங்கள் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறவனோ 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற ஒரே ட்ராக்கில் போனால் ஆக்சிடென்ட் நடக்குமா நடக்காதா? அது இது யார் பார்க்குறதுங்க? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல நாங்கள் இருக்கிறோம். ஊருக்கு வந்து வெளிநாட்டிலலாம் ஹெல்மெட்டை பிடிச்சிட்டு இருக்கிறானா? இல்லை லைசன்ஸ் இருக்கு செக் பண்ணிருக்கானா? இல்லையே. இந்த ட்ராக் சிஸ்டத்தை ஒழுங்காக முறைப்படுத்துனீங்கனாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை தீரப்போகுது. வெளிநாட்டில் அதெல்லாம் தீர்த்துருக்குறாங்கல்ல, அதையெல்லாம் தீர்க்காமல் இங்கே இத்தனை ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான காரணம் அதுதான். நீங்கள் 8 ட்ராக் போகிறீங்க, 8 வழிச்சாலை போகிறீங்க, 6 வழிச்சாலை போகிறீங்க, எத்தனை வழிச்சாலை வேணால் போட்டாலும் ஸ்பீட் கண்ட்ரோலுக்கான ட்ராக்ஸ் இல்லைன்னா ஆக்சிடென்ட் நடக்க தான் செய்யும். அதுக்கான காரணத்தை இது வரைக்கும் தீர்க்கிறத பற்றி பேசவே இல்லை. அப்போ அதனால் இதெல்லாம் மக்கள்கிட்ட வரி பிடுங்குறாங்க, தண்டத்தொகையை பிடுங்குறாங்க, நம்மளும் கட்டிக்கிட்டே இருக்கோம். அதான் காரணம். நன்றிங்க, ரொம்ப நன்றி.